வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஒரு அனுஷத்தில் நடந்த அதிசய சம்பவம் மீனாட்சி பாட்டிக்கு. பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு நாள் விடியற்காலை லேசாக மழை பெய்து கொண்டிருந்தது. காஞ்சி ஸ்ரீ சங்கர மடத்தில் ஏகாந்தமாக அமர்ந்திருந்தார் மகா பெரியவா. தரிசனத்துக்கு வந்திருந்த வயதான பாட்டியும் இளம் வயது பெண் ஒருத்தியும் வேக வேகமாக ஓடி வந்து பெரியவாளை நமஸ்கரித்து எழுந்தனர். சற்று கூர்ந்து நோக்கிய சுவாமிகள் மீண்டும் அப்படியே அமர்ந்து விட்டார். சந்தோஷம் தவழ, அடடே மீனாட்சி பாட்டியா, என்ன அதிசயமா காலை வேளையில வந்திருக்கே, பக்கத்தில் ஆறு, உன் பேத்தியா, பேர் என்ன என்று வினவினார் சுவாமிகள். மீனாட்சி பாட்டி, பெரியவா, நான் எத்தனையோ வருஷமாக மடத்துக்கு வந்து உங்களை தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் சுவாமிகள் கிட்ட என்னை பற்றி தெரிவிச்சுட்டதே இல்லை. அதுக்கான சந்தர்ப்பமும் வரல. ஆனால் இப்போ வந்திருக்கு. இதோ நிற்கிறாளே, இவோ என் பொன் வயத்து பேத்தி. இந்த ஊரில் பிறந்ததால் காமாட்சின்னு பேர் வச்சிருக்கு. நேக்கு ஒரே பொண்ணு. அவளும் 12 வருஷத்துக்கு முன்னாலே இவளை எங்கிட்ட விட்டுட்டு கண்ணை மூடிட்டா. ஏதோ வியாதி, அவளுக்கு முன்னாலேயே அவள் புருஷன் மாரடைப்பில் போய் சேர்ந்துட்டான். அதுலேருந்து இவளை வச்சுண்டு அல்லாடின்னு இருக்கேன். பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சேன். படிப்பு ஏறலை. 5ஆம் கிளாஸோடு நிறுத்தியாச்சு. வயசு 15 ஆறுது. இவளை ஒருத்தங்கிட்ட கையை பிடிச்சி கொடுத்துட்டேன்னா என் கடமை விட்டுது என்று சொல்லி முடித்தாள். பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த ஆச்சாரியால், நித்தியம் காத்தால 10-10:30 மணி சுமாருக்கு சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு பாரிஜாத புஷ்பம் கொண்டு வர நீ இன்னைக்கு விடிய காலம்பரை வந்து நிற்கிறத பார்த்த உடனேயே ஏதோ விசேஷத்தோடு தான் வந்திருக்கேங்கிறத புரிஞ்சுட்டேன். சரி, என்ன சமாச்சாரம் என்று பளிச்சென்று கேட்டார். முதலில் தயங்கிய மீனாட்சி பாட்டி மெல்ல ஆரம்பித்தாள். ஒன்றுமில்ல பெரியவா, இவளுக்கு ஏத்தாப்புல ஒரு வரன் வந்திருக்கு. பையனும் இந்த ஊர் தான். பள்ளிக்கூட வாத்தியார். 60 ரூபாய் சம்பளமாம். நல்ல குடும்பம். பிக்கல் புடுங்கல் இல்லை. 2 பேர் ஜாதகமும் நன்னா பொருந்தி இருக்குன்னு சொல்கிறா. எப்படியாவது இதை நீங்கள் தான் நடத்தி வைக்கணும் பெரியவா என்று நமஸ்கரித்து எழுந்தாள் பாட்டி. உடனே ஆச்சாரியால் சற்று உஷ்ணமான குரலில், என்னது, கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறதாவது? என்ன பேசுகிற நீ என்று கடிந்து கொண்டார். அடுத்த சில வினாடிகளிலேயே சாந்தமாகி, சரி, நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறே என்றார். பாட்டி சந்தோஷத்தோடு, ஒன்றுமில்ல பெரியவா, இவ கல்யாணத்துக்காக அப்படி இப்படின்னு 5000 ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் கல்யாணத்தை நடத்தி முடிச்சுடுவேன். ஆனால் அந்த பிள்ளையாண்டானோட அம்மா, பாட்டி, நீங்கள் என்ன பண்ணுவேளோ ஏது பண்ணுவேளோ, உங்கள் பேத்தி கழுத்தில் 8 பவுனில் ரெட்டவடை சங்கிலி ஒன்று போட்டுவிடணும்னு கண்டிஷனாக சொல்லிவிட்டா. பவுனில் நகை நட்டுன்னு என் வருமானத்தில் இவளுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணி வைக்கவும் முடியலை. தலா ஒரு பவுனில் இவ 2 கைக்கு மாத்திரம் வளையல் பண்ணி வச்சுருக்கேன். அதான் என்னால் முடிஞ்சது. நான் 8 பவுன் ரெட்டவடை சங்கிலிக்கு எங்கே போவேன் பெரியவா? நீங்கள் தான் என்று முடிப்பதற்குள் சுவாமிகள், ரெட்டவடை சங்கிலியை 8 பவுனில் பண்ணி போடணுங்கிறையா சொல்லு என்று சற்று கோபத்துடனேயே கேட்டார். உடனே மீனாட்சி பாட்டி சுவாமிகளை நமஸ்காரம் பண்ணி எழுந்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு, அபச்சாரம் பெரியவா, நான் அப்படி சொல்ல வரல. உங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு நித்தியம் எத்தனையோ பணக்கார பெரிய மனுஷாலாம் வராளே, அவளில் யாரையாவது நீங்கள் கை காட்டி விட்டு இந்த 8 பவுன் ரெட்டவடை சங்கிலியை பூர்த்தி பண்ணி தர சொல்லக்கூடாதா என்று ஏக்கத்துடன் கேட்டாள். தரிசனத்துக்கு வர பெரிய மனுஷாள்கிட்ட கை காட்டி விடுறதாவது அப்படியெல்லாம் கேட்குற வழக்கம் இல்லை. நீ வேணும்னா உன் சக்திக்கு தகுந்த மாதிரி 8-10 பவுன் கேட்காத இடமா பார்த்துக்கோ, அதான் நல்லது என்று சொல்லி எழுந்து விட்டார் சுவாமிகள். உடனே மீனாட்சி பாட்டி பதற்றத்தோடு, பெரியவா, அப்படி சொல்லிவிட்டு போகக்கூடாதுன்னு பிரார்த்திக்கிறேன். இப்போ பார்த்துருக்கிறது ரொம்ப நல்ல இடம் பெரியவா. பையன் தங்கமான குணம். அவாத்தில் 2 பொண்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சே 8 பவுனில் ரெட்டவடை சங்கிலி போட்டுத்தான் அனுப்பிச்சாலாம். அதனால் வர்ற மாட்டு பொண்ணும் ரெட்டவடத்தோடு வரணும்னு ஆசைப்படுறா. வேறு ஒன்றும் இல்லை பெரியவா, நீங்கள் தான் இதுக்கு வழிகாட்டணும் என்று கெஞ்சினாள். எழுந்துவிட்ட ஆச்சாரியால் மீண்டும் கீழே அமர்ந்தார். சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தார். பிறகு கருணையோடு பேச ஆரம்பித்தார். நான் ஒரு காரியம் சொல்கிறேன், பண்றியா? கண்டிப்பாக பண்ணுறேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ பெரியவா என்று பரபரத்தாள் பாட்டி. உடனே ஆச்சாரியால், உன் பேத்தியை அழைச்சிண்டு 5 நாளைக்கு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போ. 2 பேருமா சேர்ந்து 8 பவுனில் ரெட்டவடை சங்கிலி போட்டு கல்யாணம் ஜாம்னு நடத்தணும். நீ தாண்டி அம்மா நடத்தி வைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு 2 பேருமா சன்னதியை 5 பிரதர்ஷனம் பண்ணுங்கோ.
அம்பாளுக்கு முன்னாடி 5 தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புங்கோ. இப்படி 5 நாளைக்கு பண்ணுங்கோ. உன் மனசில் நினச்சின்னு இருக்கிறபடியே காமாட்சி நடத்தி வைப்பா என்று சிரித்து கொண்டே அனுகிரகித்தார். நமஸ்காரம் பண்ணி எழுந்த மீனாட்சி பாட்டி, அதென்ன பெரியவா, எல்லாமே அஞ்சஞ்சா சொல்கிறீளே, அப்படி பண்ணால் பேத்தி காமாட்சிக்கு அம்பாள் காமாட்சி கல்யாணத்தை நடத்தி வச்சுடுவாதானே என ஆர்வத்தோடு கேட்டாள். உடனே மகா சுவாமிகள், அஞ்சஞ்சுன்னு நான் சொல்லலை, அம்பாளுக்கு பஞ்ச சங்கியோபசாரினின்னு ஒரு பெருமை உண்டு. அஞ்சஞ்சா பண்ணுற உபச்சாரத்தில் சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்ணுறவ அவ. அதைத்தான் சொன்னேனே தவிர வேற ஒன்றும் இல்லை என சிரித்து கொண்டே சொன்னார். இதை நாங்கள் எப்போ ஆரம்பிக்கட்டும் பெரியவா என்று பிரார்த்தித்தாள் பாட்டி. சுவாமிகள் சிரித்து கொண்டே, சுபஸ்ய சீக்கிரம்னு சொல்லுவா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஏன் இன்னைக்கே ஆரம்பிச்சுடேன் என உத்தரவு கொடுத்தார். சரி பெரியவா, அப்படியே பண்றேன் என்று சொல்லி பேத்தியுடன் நகர்ந்தார். பெரியவா எழுந்து உள்ளே சென்று விட்டார். பேத்தியுடன் காமாட்சி அம்மன் கோவிலை நோக்கி நடந்தாள் பாட்டி. வெள்ளிக்கிழமையானதால் கோவிலில் ஏக கூட்டம். அன்னை காமாட்சி அன்று விசேஷ அலங்காரத்தில் வேறு ஜொலித்தாள். இருவரும் கண்களை மூடி பெரியவா சொன்னது போல பிரார்த்தித்து கொண்டனர். பேத்தியின் நட்சத்திரத்திற்கு ஓர் அர்ச்சனை செய்து பிரசாதம் வாங்கி கொண்டாள் பாட்டி. பிறகு பேத்தியும் பாட்டியும் அம்மனிடம் 8 பவுன் இரட்டவட சங்கலியையே பிரார்த்தித்தபடி 5 பிரதட்சணம் வந்தனர். சுவாமிகள் சொன்னபடி அம்பாளுக்கு முன்பாக 5 நமஸ்காரம் பண்ணினார்கள். பிறகு நம்பிக்கையுடன் வீடு திரும்பினர். சனிக்கிழமை காலையில் பேத்தியை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்ட மீனாட்சி பாட்டி பாரிஜாத புஷ்பங்களை சேகரித்து கொண்டு சங்கரமடம் நோக்கி விரைந்தாள். மடத்தில் ஏக கூட்டம். மீனாட்சி பாட்டி 20-30 பக்தர்களுக்கு பின்னால் பேத்தியுடன் நின்றிருந்தாள். பாட்டிக்கு முன்னால் நின்றிருந்தவர் தனக்கு அருகில் இருந்தவரிடம் சொல்லி கொண்டிருந்த விஷயம் பாட்டியின் காதில் விழுந்தது. அவர் இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம், பெரியவாளோட நட்சத்திரமாம். அதனால் சுவாமிகள் இன்னைக்கு மௌன விரதம், யாரோடையும் பேச மாட்டாராம், முகதரிசனம் மட்டும்தான் என்று விசாரப்பட்டு கொண்டார். மீனாட்சி பாட்டிக்கு கவலை தொற்றி கொண்டது. இன்னைக்கும் பெரியவாளை பார்த்து 8 பவுன் இரட்டவட சங்கிலியை பற்றி ஞாபகப்படுத்தலாம்னு நினச்சின்னு இருந்தேனே, அது இப்போ முடியாது போல இருக்கே என்று கவலைப்பட்டாள். பெரியவா அமர்ந்திருந்த இடத்தை நெருங்கிய இருவரும் சுவாமிகளை நமஸ்கரித்து எழுந்தனர். எந்த ஒரு சலனமுமின்றி அப்படியே அமர்ந்திருந்தது அந்த பரபிரம்மம். 8 பவுன் இரட்டவட சங்கிலி குறித்து சட்டென்று வாய் திறந்து சுவாமிகள் ஏதும் சொல்லிவிட மாட்டாரா என ஏங்கினாள் பாட்டி. மகா சுவாமிகளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தவர் சற்று கடுமையாக, பாட்டி நகருங்கோ நகருங்கோ, பெரியவா இன்னைக்கு மௌன விரதம், பேச மாட்டார், பின்னாலே எத்தனை பேர் காத்துன்னு இருக்கா பாருங்கோ என்று விரட்டினார். காமாட்சி அம்மன் கோவிலை நோக்கி பேத்தியுடன் நடையை கட்டினாள் பாட்டி. அன்றைக்கும் காமாட்சி அம்மன் சன்னதியில் பெரியவா கூறியபடி பஞ்ச சங்கியோபசாரத்தை அர்ப்பணித்து வீடு திரும்பினர் இருவரும். அடுத்தடுத்து ஞாயிறு, திங்கள் 2 நாட்களும் மகா சுவாமிகள் மௌன விரதம் மேற்கொண்டார். 2 நாட்களும் மடத்துக்கு போய் பெரியவாளை தரிசனம் மட்டும் செய்துவிட்டு திரும்பினர் பாட்டியும் பேத்தியும். பாட்டி ரொம்ப கவலைப்பட்டாள். பெரியவா சொன்ன பிரகாரம் 5ல் 4 நாள் பூர்த்தி ஆயிடுத்தே, ஒன்றுமே நடக்கலையே, அம்மா காமாட்சி கண் திறந்து பாப்பாளா மாட்டாளா என்று தனக்குத்தானே அங்கலாய்த்து கொண்டாள் பாட்டி. அன்று காஞ்சி ஸ்ரீ சங்கர மடம் மிகவும் கலகலப்பாக இருந்தது. ஆரணியிலிருந்து வந்திருந்த பஜனை கோஷ்டி ஒன்று மடத்தை பக்தி பிரவாகத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தது. ஆச்சாரியால் வழக்கமான இடத்தில் வந்து உட்கார்ந்தார். அன்றைய தினம் பெரியவா முகத்தில் அப்படி ஒரு மகா தேஜஸ். இன்று மௌனம் கலைத்து விட்டார் சுவாமிகள். பெரியவாளை தரிசிக்க ஏக கூட்டம். வரிசையில் வந்த நடுத்தர வயது மாமி முகத்தில் மகிழ்ச்சி பொங்க சுவாமிகளுக்கு முன் வந்து நமஸ்கரித்து எழுந்தாள். அந்த அம்மா முகத்தில் அப்படி ஒரு குதூகலம். தான் கொண்டு வந்திருந்த பெரிய ரஸ்தாளி வாழைத்தார், மட்டை தேங்காய்கள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, பூசணி, மொந்தன் வாழைக்காய் வகையறாக்களை ஆச்சாரியாளுக்கு முன் சமர்ப்பித்துவிட்டு மீண்டும் ஒரு தடவை நமஸ்கரித்தாள். எதிரில் இருந்த பதார்த்தங்களை ஒரு தடவை நோட்டம் விட்ட சுவாமிகள் சிரித்து கொண்டார். பிறகு கண்களை இடுக்கி கொண்டு அந்த அம்மாவையே கூர்ந்து நோக்கினார். நீ நீடாமங்கலம் மிராசுதார் கணேசையரோட ஆம்படையா அம்புஜம் தானே? 2 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தே, ஏதோ சொல்லி துக்கப்பட்டுண்டே, இப்போ சந்தோஷமா? பெரிய வாழைத்தாரோடு நீ வந்திருக்கிறத பார்த்தா காமாட்சி கிருபையில் அதெல்லாம் நிவர்த்தி ஆயிருக்கும்னு படுறது, சரிதானே என்று கேட்டார். அம்புஜம் அம்மாள் மீண்டும் ஒரு முறை சுவாமிகளை நமஸ்கரித்து விட்டு, வாஸ்தவந்தான் பெரியவா, 3 வருஷமா எங்கள் ஒரே பொன் மைதிலியே அவள் புக்காத்தில் தள்ளி வச்சிருந்தா. 2 மாதத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஓடி வந்து இந்த அவலத்தை சொல்லி அழுதேன். நீங்கள் தான் இந்த ஊர் காமாட்சி அம்மன் கோயிலில் 5 நாளைக்கு 5 பிரதட்சணம் 5 நமஸ்காரம் பண்ணி அபிஷேக ஆராதனையும் பண்ண சொன்னேன். ஸ்ரத்தையாக பூர்த்தி பண்ணிட்டு போனேன். என்ன ஆச்சரியம் பாருங்கோ, 15 நாளைக்கு முன்னாடி
ஜாம்ஷெட்பூர் டாடா ஸ்டீலில் வேலை பார்க்குற என் மாப்பிள்ளை ராதாகிருஷ்ணனே திடீர்னு வந்து மைதிலியை அழிச்சுண்டு போயிட்டார். எல்லாம் அந்த காமாட்சியோட கிருபையும் உங்கள் அனுக்கிரகமும் தான் பெரியவா என்று ஆனந்த கண்ணீர் மல்க கூறினாள். உடனே பெரியவா, பேஷ் பேஷ், ரொம்ப சந்தோஷம், தம்பதி க்ஷேமமாக இருக்கட்டும். ஆமாம், இவ்வளவு பெரிய வாழைத்தார் எங்கே பிடிச்ச, பிரம்மாண்டமாக இருக்கே என்று கேட்டுவிட்டு இடி இடி என்று சிரித்தார். அம்புஜம் அம்மாள் சிரித்து கொண்டு, இது நம்ம சொந்த வாழைப்படுகையில் விளைஞ்சது பெரியவா, அதான் அப்படி பெரிய தாரா இருக்கு என்று பவ்யமாக பதில் சொன்னாள். சுவாமிகள் மகிழ்வோடு, சரி சரி, உன் பொண்ணு மாப்பிள்ளைய திரும்பியும் அம்மா காமாட்சி தான் சேர்த்து வச்சிருக்கா, அதனால் நீ இந்த பெரிய வாழைத்தார் எடுத்துன்னு போய் அவளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அங்கே வர பக்தாளுக்கு விநியோகம் பண்ணிடு என்று கட்டளையிட்டார். உடனே அம்புஜம் அம்மாள், இல்லை பெரியவா, இது இந்த சன்னிதானத்திலேயே இருக்கட்டும், அம்பாளுக்கு அர்ப்பணிக்க இதே மாதிரி இன்னொரு வாழைத்தார் கொண்டு வந்திருக்கேன் பெரியவா, நான் உத்தரவு வாங்கிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணிட்டு வந்துவிடுறேன் என்று நமஸ்கரித்தாள். பேஷா, பிரார்த்தனையை முடிச்சுட்டு வந்து மத்தியானம் நீ மடத்திலேயே சாப்பிட்டுட்டு தான் ஊருக்கு திரும்பணும், ஞாபகம் வச்சுக்கோ என்று உத்தரவு கொடுத்தார் சுவாமிகள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.